சந்திரன் மெதுவாக ஒளிரும் ஒரு அழகான இடம் இருந்தது. அந்த இடத்தின் பெயர் சந்திர ஒளி கிராமம். இந்த கிராமத்தில் காலையிலே சூரியன் சிரித்தபடியே உதயமாகும். மாலையில் சந்திரன் மென்மையாக கிராமத்தை தழுவும். இந்த கிராமத்தில் ஒரு சிறுமி வாழ்ந்தாள். அவள் மிகவும் அமைதியானவள், கவனமானவள். அவளுக்கு ஒரு அழகான பழக்கம் இருந்தது. அது என்னவென்றால் நேரத்தை மதிப்பது. காலை எழுவதற்கு சரியான நேரம், படிப்பதற்கு சரியான நேரம், விளையாடுவதற்கு சரியான நேரம், ஓய்வெடுக்க நேரம் என்று அவள் நாளை ஒழுங்காக அமைத்துக் கொண்டாள். அவள் எப்போதும் அவசரப்படாமல், ஆனால் நேரம் தவறாமல் எல்லாவற்றையும் செய்து வந்தாள். அதனால் அவளுக்கு எதையும் மறக்க நேர்ந்ததில்லை, எதிலும் சோர்வு தோன்றியதில்லை. நேரத்தை சரியாக பயன்படுத்தியதால் அவள் படிப்பிலும் முன்னேறினாள், விளையாட்டிலும் மகிழ்ந்தாள், மற்றவர்களுக்கு உதவ நேரமும் கிடைத்தது. நாள்கள் சென்றன. சிறுமி வளர வளர அவளின் வாழ்க்கையும் அழகாக மாறியது. நேரத்தை மதித்ததால் அவளுக்கு கனவுகள் தெளிவாக தெரிந்தன, அவற்றை அடைய வழியும் எளிதானது. சந்திர ஒளி கிராமம் அவளின் நல்ல பழக்கத்தால் மேலும் மகிழ்ச்சி அடைந்தது போல தெரிந்தது. சந்திரன் இன்னும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. இந்த கதை நமக்கு மெதுவாக சொல்லும் ஒரு அழகான உண்மை என்னவென்றால், நேரத்தை மதிப்பது நம்மை நல்ல மனிதர்களாக மாற்றும், நம்முடைய வாழ்க்கையை ஒளியூட்டும். நேரம் ஒரு நண்பன் போல. அதை மதித்தால் அது நம்மை எப்போதும் சரியான பாதையில் அழைத்துச் செல்லும்.